Good evening students. Today we will see the current affairs analysis dated 24th and 25th April 2021. First news, Disaster Management Act வந்து invoke பண்ணியிருக்காங்க. ஸோ ஆக்சிஜன் ஃப்ரீ மூவ்மெண்ட்டுக்காக. ஸோ டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டது 2005ல். ஸோ இட் வாஸ் பாஸ்ட் இன் 2005 அண்ட் தென் இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டது. ஸோ அட்மினிஸ்ட்ரேஷன் செட்டப்லலாம் வந்து 2006ல் இருந்து. ஸோ இதோட பர்பஸ் என்ன அப்படின்னா லைக் catastrophic events definition எடுத்தீங்கன்னா catastrophic events created by human beings anthropogenic இருக்கலாம் இல்லைன்னா நேச்சுரலாக இருக்கலாம். ஸோ அதில் வரக்கூடிய இப்போ சுனாமி, எர்த்குவேக் எக்ஸெட்ரா, ஸோ கொலாப்ஸ், ஃபயர், வைல்டு ஃபயர்ஸ். ஸோ நார்மல் ஃபயர்ஸில் வைல்டு ஃபயர்ஸ். ஸோ இப்போ பேண்டமிக்கை வந்து டிசாஸ்டர் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். சரியா? ஸோ இப்போ கோவிட்-19 டைம் பீரியடில் ஆக்சிஜன்ஸ் ஃப்ரீ மூவ்மெண்ட்ஸில் வந்து நிறைய டிஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குது. லைக் இப்போ ஸ்டேட்ஸ் எல்லாமே அவங்க ஆக்சிஜனை பதுக்குறாங்க. ஸோ சர்ப்ளஸாக நிறைய இடங்களில் இருக்குது, நிறைய இடங்களில் லாஜிஸ்டிக்கல் இஷ்யூஸ் இருக்குது. ஸோ இதை தடுக்கிறதுக்காக செக்யூரிட்டியோட பண்ணுறதுக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் மூலமாக ஆக்சிஜன் ஃப்ரீ மூவ்மெண்ட்டை வந்து உறுதிப்படுத்தியிருக்காங்க. ஸோ தட்ஸ் வை அகெயின் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் வாஸ் இன்வோக்ட் இன் இந்த 2 இயரில் 2020ல் இன்வோக் பண்ணாங்க. லாஸ்ட் இயர் கோவிட்-19ஓட லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணப்பட்டப்போ இப்போ லாக்டவுன் இல்லை இருந்தாலுமே ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கிறதுனால இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ செக்ஷன் 2D வந்து டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், டிசாஸ்டர்னா என்னன்றதை டிஃபைன் பண்ணுற வி ஆல்ரெடி கவர்ட் அண்டர் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் லைக் சாப்டரில் நம்ம படிச்சிருக்கோம். சரியா? ஸோ மேஜர் ஃபீச்சர்ஸ் ஆஃப் திஸ் ஆக்ட் எடுத்துனா நோடல் ஏஜென்சி வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் கீழே வரும். தேர் வில் பி அ நேஷ்னல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி அண்டர் த பிரைம் மினிஸ்டர், சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு. அதுக்கு அடுத்து வி ஹேவிங் நேஷ்னல் எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி, அது வந்து அது கீழே இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சியாக இருக்கும். ஸோ ஆல் ஓவர் இந்தியா டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது ஹெல்ப் பண்ணுவாங்க, பிளான் பண்ணுறது எக்ஸெட்ரா. இந்த டிசாஸ்டர் லைக் இன்ஸ்டியூட் ஆஃப் நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஃபார் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட். அது எதுக்கு அப்படின்னா டிசாஸ்டர் பற்றி நம்ம இப்போ 2004க்கு பிறகு தான் நிறைய விஷயங்களை பார்த்துட்ருக்கோம். ஸோ அதெல்லாம் தடுக்கிறதுக்கு பீப்புள் அவேர்னஸ் பண்ணணும். லைக் வரக்கூடிய பீப்புளுக்கு மேன் பவர் வந்து ட்ரெயின் பண்ணணும். ஸோ டிசாஸ்டர் எப்படி கையாளுறது அப்படின்றதுக்காக தட்ஸ் வை வி ஹேவிங் அன் இன்ஸ்டியூட். தென் நேஷ்னல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபோர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்க தான் லைக் ஸ்டேட் லெவலில் இருப்பாங்க, டிஸ்ட்ரிக்ஸ்லேயும் இருப்பாங்க. ஸ்டேட் லெவலில் இருப்பாங்க, அப்புறம் சென்ட்ரல் லெவலில் இருப்பாங்க, டிஸ்ட்ரிக்ஸில் இருப்பாங்க, ஸ்டேட்டோட கண்ட்ரோலில் இருப்பாங்க. ஸோ இந்த ஸ்டேட் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபோர்ஸ் வந்து முதல்ல ஆக்ட் பண்ணுவாங்க. அவங்களால லைக் டிசாஸ்டர் ஷார்ட் அவுட் பண்ண முடியலைன்னா தான் நேஷ்னல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபோர்ஸ் வரும். சரியா? ட்ரெயின்டு ப்ரொஃபஷனல்ஸாக இருப்பாங்க. ஸ்டேட் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் வி ஹேவிங் ஸ்டேட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி அண்டர் தி சிஎம் அண்ட் த டிஸ்ட்ரிக்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி அண்டர் தி கலெக்டர். ஸோ இது முதல்ல லைக் டீசென்ட்ரலைசேஷன் ப்ராப்பராக இல்லைன்னு சொல்லப்படுது. இப்போ வில்லேஜ் லெவலில் ஒரு டிசாஸ்டர் உருவாகுது அப்படின்னா அந்த வில்லேஜ் இல்லைன்னா அந்த டிஸ்ட்ரிக்ட் தான் அதை ஹேண்டில் பண்ணோம். அப்போ அவங்க முடியலைன்னா தான் ஸ்டேட்டுக்கு போவாங்க. ஸ்டேட்டுக்கு ஹேண்டில் பண்ண முடியலை அப்படின்றப்போ தான் சென்ட்ரல் டிசாஸ்டர் கேட்டகரியில் போகும். தட்ஸ் ஸோ இட் இஸ் இம்பார்ட்டன்ட். சிவில் அண்ட் கிரிமினல் லைபிலிட்டிஸ் இருக்குது டிசாஸ்டர் கேட்டகரி. இப்போ ஆக்சிஜன் ஃப்ரீ மூவ்மெண்ட்டுக்காக டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் இன்வோக் பண்ணியிருக்காங்க. சப்போஸ் இதில் ஏதாச்சும் அப்ஸ்ட்ரக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா தே கேன் பி அரெஸ்டட் அண்ட் ஃபைன்ட். தென் சேலஞ்சஸ் எதுனா அப்சன்ஸ் ஆஃப் டிசாஸ்டர் ப்ரோன் ஸோன்ஸ். இப்போ ஒரு குறிப்பிட்ட ஏரியாவை மட்டும் டிசாஸ்டர்னு அனௌன்ஸ் பண்ணுறதுக்கான வழிமுறைகள் இதில் இல்லைன்னு சொல்லப்படுது. அது ஒரு பெரிய ப்ராப்ளம். நெக்லெக்ட் ஆஃப் ப்ரொக்ரெசிவ் பிஹேவியர் ஆஃப் டிசாஸ்டர். ஸோ இப்போது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இப்போது நோய்க்கு முதல் தடவையாக டிசாஸ்டர்னு அனௌன்ஸ் பண்ணப்பட்டதே கோவிட்-19க்கு தான். இதுக்கு முன்னாடி வி ஹேட் லாட் ஆஃப் டிசீசஸ். காலரா டைம் பீரியட்லாம் இந்த மாதிரி இல்லை நமக்கு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்டில். ஆனால் டெங்கு, டிபி எல்லாம் ஸ்ப்ரெட் ஆகும்போது இப்போவும் கண்டினியூவாக நிறைய பீப்புள் இறந்துட்டுருக்காங்க. ஸோ அந்தந்த ஏரியாவை கண்டெயின் பண்ணுறதுக்கோ ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதோ கவர்மெண்ட் எந்த லைக் ப்ரொவிஷன்ஸும் இதில் வைக்கலைன்னு சொல்லப்படுது. ஸோ தட் இஸ் ஓவர்லாப்பிங் ஃபங்க்ஷன்ஸ். அப்படின்னா யார் என்ன அத்தாரிட்டியில் செயல்படணும் அப்படின்றது கிடையாது. சென்ட்ரல் கவர்மெண்ட் நிறைய இப்போ தமிழ்நாட்டிலேருந்து ஆக்சிஜனை திடீர்னு ஓவர்லேப்பாக எடுத்துக்கிட்டாங்க. ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட்டோட கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய ஸோ டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்டில் எடுக்கிறதுக்கான அதிகாரம் இருக்குது. ஆனால் எந்த வரையறை அதெல்லாமே கிடையாது. ஸோ இதெல்லாமே ப்ராப்ளம்னு சொல்லப்படுது. தென் டெக்னாலஜியில் நம்ம ரொம்ப வீக்காக இருக்கும். மற்ற கண்ட்ரிஸ்லாம் டிசாஸ்டர் எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்கன்னு நம்ம பார்க்குறோம். ஸோ இயர் வி ஆர் டெக்னாலஜிக்கலி வி ஆர் வெரி வீக். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. தென் செகண்ட் நியூஸ் வந்து டஃப் கோரல்ஸ் வந்து கிளைமேட் சேஞ்சை வந்து டாலரேட் பண்ணோம் அப்படின்றத ஸ்டடி பண்ணியிருக்காங்க. த ஸ்டடி வாஸ் கண்டக்டட். வி ஹேவிங் 2 corals, ஹார்ட் கோரல்ஸ் அண்ட் தென் சாஃப்ட் கோரல். சாஃப்ட் கோரல் வந்து ரொம்ப டீப்பில் இருக்கும். ரொம்ப டீப்னா ரொம்ப கீழெல்லாம் கிடையாது, லைக் மிட் ஓஷனிக் ரிட்ஜஸ் எக்ஸெட்ரா.
லைக் இது நம்ம காண்டினென்டல் ஷெல்ஃபில் இருக்கக்கூடிய மோஸ்ட் கோரல்ஸ் வந்து நம்ம அந்த லைக் ராமேஸ்வரம் ஏரியாலெல்லாம் இருக்கக்கூடியது. ஸோ பால்க் பே இல்லை கூட ஹார்ட் கோரல்ஸ் அப்படின்பாங்க. ஸோ இந்த 2 கோரல்ஸில் ஹார்ட் கோரல்ஸ் வந்து சர்வே பண்ணும், கிளைமேட் சேஞ்சு அது டாலரேட் பண்ண முடியும். அது காரணம் என்ன, பயோ மினரல் கண்டென்ட் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அது ஒரு ரீசனாக சொல்லப்படுது. அதை பற்றி ஸ்டடி பண்ணியிருக்காங்க. பயோ மினரலைசேஷன் பேர் அதுக்கு, ஸ்டடிக்கு பேர். ஸோ இன்ஆர்கானிக் மினரலைசேஷன் ஸ்டடி ஆஃப் பயோமினரல்ஸ். பயோமினரல்ஸ்னால் எப்படி இருக்கும்னா ஆர்கானிக்கும் இன்ஆர்கானிக்கும் சேர்ந்துருக்கும். அது எக்ஸாம்பிள் ராமேஸ்வரம் ஏரியா. ராமேஸ்வரமில் இப்போ அந்த பால்க் பே லைக் பார்க் ஸ்ட்ரைட் இல்லைன்னா பால்க் பேன்னு சொல்லலாம். ஸோ அந்த ஏரியா கோரல் எடுத்துக்கிட்டிங்கன்னா பீப்புள் நோ கோரல் லைக் அதில் இருக்கக்கூடிய பாலிப்ஸ் வந்து உயிர் இருக்குது. இட்ஸ் அ கோரல் அனிமல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கோரல் பாலிப்ஸை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ லிவிங் திங். சரியா? ஸோ இந்த கோரல் பாலிஃபை சுற்றி நிறைய உயிரினங்கள் சர்வே பண்ண. இந்த கோரல் பாலிஃபில் we having tissue like structureல we having zooxanthellae algae. So it will like light வந்து கன்வெர்ட் பண்ணி photosynthesis ப்ராசஸ் பண்ணி கார்போஹைட்ரேட்டாக யாருக்கு கொடுக்கும் அப்படின்னா ஆக்சிஜனும் கார்போஹைட்ரேட்ஸையும் கோரல் பாலிப்ஸுக்கு கொடுக்கும். ஸோ கோரல் பாலிப்ஸ் வந்து அதன் மூலமாக சர்வே ஆகும். அப்புறம் அங்கே அதை சுற்றி வாழக்கூடிய உயிரினங்களும் ஆக்சிஜன் கிடைக்கும். அண்ட் தென் கார்பன் டை ஆக்சைடு நியூட்ரியன்ஸை வந்து கோரல் பாலிப்ஸ் வந்து ஆல்கே கொடுக்கும். ஸோ 2 பேரும் சேர்த்து தான் சிம்பியாட்டிக் ரிலேஷன்ஷிப் ஆர் மியூச்சுவலைசேஷன் அப்படின்னு சொல்லலாம். பாசிட்டிவ். ஸோ இதில் யாராவது ஒரு ஆள் இறந்து போனாலும் சர்வே பண்ண முடியாது அப்படின்றது நம்ம தெரியும். இட் இஸ் ஈக்குவல் டு த ரெயின் ஃபாரஸ்ட். அது காரணம் என்ன, பயோடைவர்சிட்டி. கோரல் ரீஃப் அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல ஃபிஷ் ப்ரொடக்ஷன் அதிகமாக இருக்கும். மற்ற உயிரினங்கள் கடல்வாழ் உயிரினங்களோட ப்ரொடக்ஷன்ஸ் அதிகமாக இருக்கும். தென் தெர் ஆர் 2 டைப்ஸ் ஆஃப் கோரல்ஸ். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹார்ட் கோரல்ஸ், தட் இஸ் ஷாலோ வாட்டர் கோரல்ஸ். நம்ம ரொம்ப மேலே பார்க்கக்கூடிய கோரல்ஸ் எல்லாமே ஹார்ட் கோரல்ஸ். இப்போது கோரல் பாலிப்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸில் ஆக்சிஜனையும் கார்போஹைட்ரேட்ஸையும் அது கொடுக்குது. பாலிப்ஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா கால்சியம் கார்பனேட் செக்ரேட் பண்ணும். அது நம்ம கிளாஸில் படிச்சிருக்கோம். இந்த கால்சியம் கார்பனேட் தான் ஃபியூச்சரில் அது இறந்து போகும்போது கால்சியம் கார்பனேட் ராக்ஸாக மாறுது இன்ஆர்கானிக்காக. ஸோ பெனிஃபிட்ஸ் ஆர்கானிக் ராக்ஸாக மாறுது. பெனிஃபிட்ஸ் ஆஃப் த கோரல் எடுத்திங்கன்னா ஹேபிடேட்ஸ், ப்ரொடக்ஷன்ஸ், ஃபிஷ் ப்ரொடக்ஷன்ஸ் எக்ஸெட்ரா, கோஸ்டல் ப்ரொடெக்ஷன், அழிகிறதுலேருந்து பாதுகாக்க, மெடிசினல் எஃபெக்ட்டும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இதுக்குடைய த்ரெட் என்ன அப்படின்னா ஓவர் ஃபிஷிங் பண்ணுறது, கோரல்ஸ் வந்து அழிக்கிறது. ஃபிஷிங் பண்ணும்போது மெயின்லி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ட்ராலிங்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, கம்பி வலைகள், சுருக்கு வலைகள். அது வந்து இவங்க இழுத்துட்டு போகும்போது கோரல்ஸும் அடியோடு இழுக்கப்படும். ஸோ கோரல்ஸ் வந்து டிஸ்ட்ராய் ஆகும். அப்புறம் டிஸ்ட்ரக்டிவ் மெத்தட்ஸ் ஆஃப் ஃபிஷிங் அது நான் சொன்னேன். ரிக்ரியேஷனல் ஆக்டிவிட்டீஸ், மால்தீவ்ஸ் போன்ற ஏரியாக்களில், மால்தீவ்ஸ் மட்டும் இல்லை இந்தியாவிலையும் இருக்குது. அந்தமான் நிக்கோபார் ஏரியாலெலாம் என்ன பண்ணுறாங்கன்னா ரிசார்ட்டை வந்து கடலுக்கு நடுவில் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பண்ணுவாங்க. அது ஷாலோ வாட்டர், இட்ஸ் அ குட் திங். உங்களுக்கு அது ரெக்ரியேஷனல் ஈகோ டூரிசம் எஃபோர்ட் இருந்தாலுமே அது வந்து கோரல் ரீஃபுக்கு மேலே தான் இவங்க பண்ணுறது. ஸோ இட் வில் அஃபெக்ட் த கோரல் ரீஃப்ஸ். தென் கோஸ்டல் டெவலப்மெண்ட், அது வந்து நிறைய ப்ராப்ளம் வரும். இப்போ அந்தமான் நிக்கோபாரை டெவலப் பண்ணுறதுக்கு ஏர்போர்ட்டும் ஷிப்பிங் இண்டஸ்ட்ரீஸ், ஷிப்பிங் அந்த கோடவுன்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு அந்த இடத்த வந்து தயார்படுத்துகிறாங்க. அது ஏன்னா இட்ஸ் அ ஹாட்ஸ்பாட் ஏரியா, இல்லைனா மலாக்கா ஸ்ட்ரைட் பக்கத்தில் வர்றதுனால வி நீட் டு ஹாவ் அ கண்டிப்பாக தேவை தான். ஆனால் அது எப்படி பண்ணுறாங்கன்னா அந்த ஈகோசிஸ்டம் நிறைய அழிக்கிறாங்க. ஸோ அந்த கிரேட் நிக்கோபார் ஐலண்ட். தென் பொல்யூஷன். ஸோ நீங்கள் அதிகமான வேஸ்ட்டஸை டம்ப் பண்ணுற கிளைமேட் சேஞ்ச் இஸ் ஆல்சோ ரீசன். கோரல் ப்ளீச்சிங் நடக்கிறதுக்கான விஷயம் என்ன அப்படின்னா அசிடிஃபிகேஷன் இல்லைனா குளோபல் வார்மிங். ஓஷனிக் ஹீட் வந்து அதிகமாகும்போது என்ன ஆகும் அப்படின்னா கோரலுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் உருவாகும். அப்போ என்ன ஆகும்னா ஜூஆந்தலே வந்து எக்ஸ்பெல் பண்ணிவிடும். ஸோ அந்த ஜூஆந்தலே தான் அது கலர் கொடுக்குறது. ஜூஆந்தலே அந்த டிஷ்யூவில் ஒட்டிகிட்டு இருக்கும். நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாலிப்ஸில். ஸோ அதனால தான் அந்த கோரல் ரீஃப்ஸ் வந்து உங்களுக்கு வெளியிலேருந்து பார்க்குறது யூ வில் சி டிசைன் கலர்ஸ் நிறைய பார்க்குறீங்க. அப்போ ஜூஆந்தலே வந்து எக்ஸ்பெல் பண்ணிருச்சு அப்படின்னா அந்த கலர்ஸ் போயிடும். அப்புறம் அது ஒயிட் கலரில் மாறும், சுண்ணாம்பு கல் மாதிரி மாற ஆரம்பிக்கும் அது டெட் ஆனதுக்கு பிறகு. சரியா? ஸோ அசிடிஃபிகேஷன் இஸ் ஆல்சோ ரீசன். இனிஷியேட்டிவ்ஸ் நம்ம நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்திருக்கோம். ஸோ யூ கேன் ஸ்டடி பை யுவர் ஓன், டைம் இல்லை. தென் ப்ரூசலோசிஸ் அப்படின்ற வியாதி உங்களுக்கு தெரியும், மிருகங்களுக்கு வரக்கூடியது. மெயின்லி ஃபுட் மவுத் டிசீஸ். இது மவுத் டிசீஸ், லைக் கவுஸோட மூக்கு வாய் பகுதியில் வரக்கூடியது, இந்த பகுதியில் வரும். ஸோ அதுக்கு வந்து வி ஹேவிங் எ வேக்சினேஷன். கேரளாவில் இப்போ அதுக்கு வந்து இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்குது, அதனால் வேக்சினேஷன் ப்ராப்பராக பண்ணுறாங்க. 2020 வி ஃபைண்ட் அவுட் திஸ் அபார்டஸ் S19 S19 அப்படின்ற ஒரு வேக்சின் வந்து இந்தியன் கவுன்சில் ஃபார் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச்சும் இந்தியன் வெட்டினரி ரிசர்ச் இன்ஸ்டியூட் சேர்ந்து அதை லைக் ப்ரூசலிஸ் வியாதியை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக
கண்டுபிடிச்சாங்க இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க மார்க்கெட்டில். ஸோ அது இன்றைக்கி கேரளாவில் அது யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றது. மெயினாக இந்த ப்ரூசலிஸ் வியாதி அஃபெக்ட் ஆச்சுன்னா ஃபுட் மவுத் டிசீசஸ், ஒன்று வந்து காலில் வரும் அதுக்கு ப்ராப்ளம், இன்னொன்று வந்து மவுத். இந்த 2 டிசீஸ் வந்துருச்சு அப்படின்னா அதோட ப்ரொடக்டிவிட்டியை குறைக்கும். இப்போ மில்க் ப்ரொடக்ஷன் பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்னா மில்க் ப்ரொடக்ஷன் ஸ்டாப் ஆகும், இல்லைனா ப்ரெக்னென்ட் ஆகிருக்கு அப்படின்னா அபார்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம் இதில் இருக்குது. ஜூனோட்டிக் டிசீசஸ், இட்ஸ் அ ஜூனோட்டிக் டிசீஸ், ஹியூமன்ஸுக்கும் இது ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றா. சைனாவில் நிறைய பேருக்கு ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. அதுக்கான ரீசன் உங்களுக்கு புரியும், நான் சொல்லணும்னு இல்லை, ஆல்ரெடி வி ஆர் எக்ஸ்பீரியன்சிங் லைக் ஜூனோட்டிக் டிசீஸ் HIV ஜூனோட்டிக் டிசீசஸ் அனிமல்ஸ்லேருந்து ஹியூமன்ஸுக்கு பரவாயில்ல. எபோலா ஜூனோட்டிக் டிசீஸ், மலேரியா அண்ட் COVID-19 கரண்ட் ஒன், இதெல்லாமே ஜூனோட்டிக் டிசீஸ் கேட்டகரி. ஸோ தட்ஸ் ஆல். இன்ஃபர்டிலிட்டி அதிகப்படுத்தும், அபார்ஷன்ஸ், தென் பர்த் ஆஃப் வீக் ஆஃப் ஸ்ப்ரிங்ஸ், பலவீனமாக பிறக்கிறது. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க, சிம்டம்ஸ் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்றது. தட்ஸ் ஆல். தென் ப்ரொடெக்ட்ஸ் அகெயின்ஸ்ட் ப்ளூ ஃப்ளாக் பீச்சஸ். ப்ளூ ஃப்ளாக் பீச்சஸ் அப்படின்ற ஒரு சர்டிஃபிகேஷன், க்ளீனாக பீச்சஸை வச்சுருந்தீங்க அப்படின்னா இட்ஸ் நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் கொடுக்கக்கூடிய ஒரு ஃபண்ட், லைக் ஒரு சர்டிஃபிகேஷன் தான், ஸ்வீடன் பேஸ்டு. இந்த பீச் வந்து ரொம்ப க்ளீனாக இருக்கும், அனிமல்ஸ் அதிகம் இல்லாமல், அனிமல்ஸ் எல்லாம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பண்ணி, டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ், ப்ராப்பராக சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் எல்லாம் அந்த பீச்சில் கரெக்டாக பண்ணுறாங்க. லிட்டரிங் சோனா இல்லை, அது நான் லிட்டரிங் சோனா இருக்குது அப்படின்னா இதெல்லாம் ப்ராப்பராக பார்த்து அந்த பீச்சஸுக்கு வந்து ப்ளூ ஃப்ளாக் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. ஸோ இந்த சர்டிஃபிகேஷன் இந்தியாவில் நிறைய பீச்சஸுக்கு கிடைக்கப்பட்டிருக்கு. ஸோ யூ கேன் சி ஹியர், இந்த மேப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும், வி ஹேவிங் லைக் சிவராஜ்பூர் இன் குஜராத், கோகுலா இன் தமன் அண்ட் கசர்கோட் இன் கர்நாடகா, நாட் இன் கேரளா. கேரளாவில் காசர்கோடு அப்படின்ற ஒரு பிளேஸ் இருக்குது. டோன்ட் லைக் படு பெத்ரி அப்படின்ற பீச் கர்நாடகாவில், கப்பட் அப்படின்ற பீச் வந்து கேரளாவில், ருஷிகொண்டா. அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்க வேணாம், மக்கப்பெல்லாம் பண்ண வேணாம். ஆனால் லைக் இந்த பீச்சை வந்து க்ளீனாக வைக்கிறதுக்கு வி ஆர் டேக்கிங் லாட் ஆஃப் மெஷர்ஸ், அது தெரியணும். தென் கோல்டன் பீச் ஆஃப் ஒடிசா, அப்புறம் ரத்னாகர் பீச் ஆஃப் அந்தமான் நிக்கோபார். ஸோ இப்போ இது எதனால இஷ்யூ வந்துச்சு அப்படின்னா, ஒடிசாவில் இப்போ நிறைய பீச்சஸை வந்து அந்த மாதிரி மாற்றலாம், வேர்ல்டு லெவலுக்கு கொண்டு போகலாம், சர்டிஃபிகேஷன் வாங்குறதுக்கான வேலைகளை செய்யலாம் அப்படின்ற ஒடிசா லான்ச் பண்ணியிருக்காங்க. இது யாரை பாதிக்கும்னா ஃபிஷரி பீப்புளை பாதிக்கும். ஸோ அதனால் அவங்க எதிர்த்துருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு ஹூக் போடுறதுக்கு இந்த பீச்லலாம் அலோவ் பண்ண மாட்டாங்க, லைக் வலையை காய வைக்கிறது அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரியான இஷ்யூஸ் இருக்கும். அதனால் ஒடிஷா ஃபிஷர்மேன்ஸ் வந்து இதை எதிர்த்துருக்காங்க. ஸோ வி ஹேவிங் இந்த லைக் இந்த ப்ளூ ஃப்ளாக் ப்ரோக்ராமை இந்தியாவில் லான்ச் பண்ணுறதுக்கு இது ஈக்கோ லேபிள் நான் சொன்னேன் உங்களுக்கு என்னென்ன கேட்டகரியில் எடுக்கப்படுது அப்படின்னா, யூ கேன் சி ஹியர் குவாலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ், லைக் அந்த வாட்டரோட குவாலிட்டி, ஹேவிங் வேஸ்ட் டிஸ்போசல் ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும், பீங் டிசேபிள் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும், எல்லாருக்குமே வந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும், டிசேபிள் பீப்புள் கூட, ஃபஸ்ட் எய்ட் எக்யூப்மெண்ட்ஸ், நோ பெட்ஸ் அலவுட், சோனா இருக்கணும். ஸோ இதெல்லாமே ரொம்ப க்ளீனாக வைக்கிறது ஹெல்ப் பண்ணும். இதை இந்தியாவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு வி ஹேவிங் ஈக்கோ லேபிள் பீம் ஸ்கீம், தட் இஸ் பீச் என்வாயர்மெண்ட் ஏஸ்தெட்டிக்ஸ் மேனேஜ்மெண்ட் சர்வீசஸ் அப்படின்ற ஒரு ஸ்கீம். இது உங்களுக்கு கொஸ்டின்ஸில் கேட்பா. ப்ளூ ஃப்ளாக் சர்டிஃபிகேட்டை பற்றி கேட்குறது ரேர் தான். லைக் குரூப் அண்ட் சர்வீசஸ் லைக் ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ஸில் கேட்கலாம் ப்ளூ ஃப்ளாக் சர்டிஃபிகேட்னா என்னன்றது. பீம்ஸ் ப்ராஜெக்டை பற்றி உங்களுக்கு யூபிஎஸ்சியில் கொஸ்டின்ஸ் வரலாம். பி கேர்ஃபுல். இது எது ஹெல்ப் பண்ணோன்னா பொல்யூஷன்ஸ் அபேட் பண்ணுற ஹெல்ப் பண்ணோம். நம்ம டைரெக்டாக கடலில் பீச் ஏரியாவில் கடலில் போய் கலக்கிறத ஸ்டாப் பண்ணோம். ப்ரமோட் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அண்ட் பீச் ஃபெசிலிட்டிஸ், ப்ரொடெக்ட் கன்சர்வ் த கோஸ்டல் ஏரியாஸ், ஸ்ட்ரைவ் மெயின்டைன் ஹை குவாலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ், ஹைஜீன் சேஃப்டி மெஷர்ஸ் எடுக்கிறது ஹெல்ப் பண்ணும். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. தென் லீடர்ஸ் சமிட் ஆன் கிளைமேட். இப்போது கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் 26 வந்து இந்த வருஷம் கடைசியில் நடக்கும். கிளாஸ்கோவில் எனக்கு தெரிஞ்சு 25 நெவர் ஹேப்பன் ஸ்டில். ஓகே சாரி 26 நெவர் ஹேப்பன். லாஸ்ட் இயர் நடக்க வேண்டியது இன்னும் நடக்கலை. அப்போ அதுக்கான மீட்டிங் வந்து நம்ம கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் 21 பாரிஸ் கிளைமேட் சேஞ்ச் அக்ரிமெண்ட் சைன் பண்ணோம் இல்லையா 21ல். அப்போது 20 ஆகும்போது லைக் 25 ஆகும். அப்போ 21ல் இருக்கும். அப்போ கரெக்ட் தான். 26 கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் 26 தான் இது நடக்கணும். அப்போ இந்த இயர் நடக்கும். இப்போ இதில் வந்து பாரிஸ் கிளைமேட் சேஞ்ச் அக்ரிமெண்ட் ஆல்ரெடி இம்ப்ளிமெண்டேஷன் வந்துருச்சு. இன்னும் ப்ராப்பராக அதுக்கான மீட்டிங்ஸ் எல்லாம் நடத்தப்படலை. என்னென்ன இம்ப்ளிமெண்டேஷன் வரும். மெயின் டார்கெட் வந்து 1.5 டிகிரி சென்டிகிரேடில் இப்போ இருக்கிறதுலேருந்து ஹீட்டை கண்ட்ரோல் பண்ணுறது. இப்போ 1.2 மேலே போயிட்டோம் நம்ம.
1.5ல கண்ட்ரோல் பண்ணுறது ப்ளஸ் 2 சென்டிகிரேடுக்குள்ளாடி 2100க்குள்ளாடி ஸ்டாப் பண்ணுறது, மேக்ஸிமம் 1.5ல கொண்டு வர்றது அதோட டார்கெட். தென் வி ஹேவிங் INDC, இன்டென்ஷனலி நேஷ்னலி டிட்டர்மைன் கான்ட்ரிபியூஷன்ஸ். இது எல்லா கண்ட்ரீஸுமே முன்மொழிகிறாங்க. அது வந்து நம்ம 33% சொல்லியிருக்கோம். மொத்த வேர்ல்டு கம்பேர் பண்ணும்போது 50லேருந்து 55% வரைக்கும் குறைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை முன்னிறுத்தும் விதத்தில் தான் இந்த மீட்டிங் நடத்திருக்காங்க. 40 வேர்ல்டு லீடர்ஸை வச்சு நடத்தியிருக்காங்க. அதில் இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர், சைனாவோட பிரசிடெண்ட் எல்லாம் கலந்துக்கிறாங்க, ப்ரீமியர். ஸோ அதில் இந்தியாவும் யூஎஸும் வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் சைன் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் இந்தியா US க்ளீன் எனர்ஜி அஜெண்டா 2030. வி ஆர் த செகண்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் லைக் கார்பன் டை ஆக்சைடில். ஆனால் பெர் கேபிட்டா எடுத்துக்கிட்டிங்கன்னா வேர்ல்டு லெவலில் வி ஆர் வெரிலெஸ். ஆனால் 138 crore இஸ் தேர். பெர் கேபிட்டாவில் கம்மி, 60% அளவு 60% கம்மியாக தான் இருக்கும் மற்ற வேர்ல்டு கண்ட்ரிஸை கம்பேர் பண்ணும்போது. ஸோ அதையெல்லாம் நம்ம சொல்லியிருக்கோம். 2 மெயின் ட்ராக்ஸ் ஆஃப் த இனிஷியேட்டிவ். யூஎஸ் நம்ம சைன் பண்ண இந்த இனிஷியேட்டிவ்க்கு 2 ரீசன். ஸ்ட்ராட்டஜிக் க்ளீன் எனர்ஜி பார்ட்னர்ஷிப் அப்படின்னா க்ளீன் எனர்ஜி, ரெனியூபிள் எனர்ஜி, எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறது. தென் கிளைமேட் ஆக்ஷன், ஃபினான்ஸ் மொபிலைசேஷன் டயலாக் அப்படின்னா 2 கண்ட்ரிஸும் ஃபண்டிங் பண்ணுவாங்க இது ப்ராஜெக்ட்ஸை கொண்டு வர்றதுக்கு. யூஎஸோட ஸ்டாண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2030 டைம் பீரியடில் இப்போ இருக்கிறத விட லைக் கிளைமேட் என்ன சொல்கிறது, கார்பன் எமிஷன்ஸை குறைக்கணும். தென் நேஷ்னலி டிட்டர்மைன் கான்ட்ரிபியூஷன்ஸை வந்து அதன் மூலமாக 50லேருந்து 52% வரைக்கும் டார்கெட் அச்சீவ் பண்ணுற 2005 லெவலில் இருந்த விட கார்பன் எமிஷன்ஸை குறைக்கிறது. தென் சைனாவோட ஸ்டாண்ட் என்னென்னா கார்பன் நியூட்ரலிட்டி. அவங்க 2030 2060 தே வில் கோ பை 0. கார்பன் நியூட்ரலிட்டின்னா என்னது? நீங்கள் வெளியில் விடுறதுக்கும் அப்சர்வ் பண்ணுறது ஈக்குவலாக இருக்கும் பை கார்பன் சிங்ஸ் எக்ஸெட்ரா. ஸோ அதுக்கு அவங்க நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க. அப்புறம் காமன் பட் டிஃபரன்ஷியேட்டட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். யூ பீப்புள் நோ தட் எல்லா நாடுகளுக்குமே காமன், ஆனால் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து ஒரு சில நாடுகளுக்கு மட்டும் இருக்கும். ஸோ அதையும் வந்து டார்கெட் சொல்லியிருக்காங்க. இந்தியா ஸ்டாண்ட் எடுத்துக்கிட்டால் எமிஷன்ஸை வந்து வேர்ல்டு கண்ட்ரீஸை கம்பேர் பண்ணும்போது 60% தான் அப்படின்றது சொல்லப்படுது அவங்களோட எமிஷன்ஸ் லெவல். தென் நம்மளோட ரினியூவபிள் எனர்ஜி டார்கெட் வந்து 2022க்கு வி ஹேவிங் எவ்வளோ அப்படின்னா 175 gigawatt, 100 gigawatt பை சோலார், மற்றதெல்லாம் 75. இப்போ அதை 2030க்கு வந்து 450 வச்சுருக்காங்க. அப்படின்னா டபுள் 3 மடங்கு அதிகரிச்சிருக்காங்க. டபுள் மடங்கில் 3 times இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. எம்பசிஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்டர்நேஷ்னல் சோலார் அலையன்ஸில் கோயலேஷன் ஃபார் டிசாஸ்டர் ரெசிலியன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் நம்ம டாப்பில் இருக்கோம். அதை தான் நம்ம இனிஷியேட் பண்ணியிருக்கோம். அப்புறம் பாரத் ஸ்டேஜ் 4லேருந்து 6க்கு போனது. ஸோ எக்ஸெட்ரா. உஜாலா ஸ்கீம், நேஷ்னல் ஆக்ஷன் ஆன் கிளைமேட் சேஞ்ச், இதெல்லாமே வந்து பெரிய அளவில் சக்ஸஸ் சொல்லப்படுது. தென் 6th நியூஸ், கிளைமேட் சேஞ்ச் வந்து சில்ட்ரன்ஸை இம்பேக்ட் பண்ணுது அப்படின்ற ஒரு சர்வே ரிப்போர்ட் சொல்கிறாங்க. நாட்ரடம் லைக் குளோபல் அடாப்ஷன் இனிஷியேட்டிவ், இட்ஸ் அ லோக்கல் தான், இது அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை, ஆனால் சில்ட்ரன்ஸை ரொம்ப பாதிக்குது அப்படின்றத சொல்கிறாங்க இந்த ஸ்டடி. இந்தியா பொறுத்த வரைக்கும் 2018 அடிப்படையில், இன்னும் 2019-20 எடுக்கலை, 18 அடிப்படையில் இந்தியா ரேங்க்டு 122, 48th மோஸ்ட் வல்னரபிள் கண்ட்ரி கேட்டகரியில். அது என்ன அப்படின்னா ஃபுட்டு, வாட்டர், ஹெல்த், ஈகோசிஸ்டம், சர்வீசஸ், ஹியூமன் ஹேபிட்டேட், இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் எந்த கண்ட்ரியில் வல்னரபிளாக இருக்குது அப்படின்றது எடுத்திருக்காங்க. ஆல்ரெடி நம்ம இப்போ ரீசெண்டாக நம்மளோட சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி டிபார்ட்மெண்ட் வந்து ஒரு ரிப்போர்ட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. நேஷ்னல் நேஷ்னல் அசஸ்மெண்ட் ஆஃப் கிளைமேட் சேஞ்ச் ஓவர் இந்தியா. அதில் ஜார்க்கண்ட் இந்த ஸ்டேட்ஸ் எல்லாம் நான் ரீசெண்டாக லாஸ்ட் வீக் கவர் பண்ணியிருந்தேன் இந்த கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ அதில் நமக்கு தெரியும் கிளைமேட் சேஞ்சில் சில்ட்ரன்ஸ் ரொம்ப அஃபெக்ட் ஆவாங்க அப்படின்றது. ஸோ யூ கேன் ஸ்டடி. ஸோ இனிஷியேட்டிவ்ஸ் எல்லாம் சேம் தான். நேஷ்னல் பஞ்சாயத் ராஜ் டே வந்து செலிப்ரேட் பண்ணுறோம் 24th April 2021. 2010லேருந்து இது செலிப்ரேட் பண்ணுறோம். அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுற பஞ்சாயத் ராஜ் இன்ஸ்டியூஷன். இப்போ நேற்றுக்கு 24th இது லான்ச் பண்ணும்போது என்ன பண்ணியிருந்தா சம்யுக்தா ஸ்கீம் அது லான்ச் பண்ணி, அது என்னென்னா ஏரியலில் சர்வே எடுக்கிறது. நம்மளோட லேண்ட் பார்சல்ஸுக்கு வந்து இப்போது யூனிக் ஐடி நம்பர்ஸ் கொடுக்க போகிறாங்க, ஆதார் நம்பரை மாதிரி. ஸோ அதுக்கு முன்னோட்டமாக ப்ராப்பர்ட்டி அப்படின்ற ஒரு கார்டு கொடுக்குறாங்களா. அப்படின்னா நம்மளோட லேண்ட் எல்லாமே வந்து அந்த கார்டில் இருக்கும். அப்போ நீங்கள் லோன் ஆக்சஸ் பண்ணுறதுலாம் ஈஸி. நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து செக் பண்ணுறது இட்ஸ் வெரி டஃப். அந்த நம்பர் போட்டாலே யூ வில் நோ எவ்ரி திங், நீங்கள் லோன் வாங்கியிருக்கீங்களா இல்லைன்றது. பேங்க்குக்கும் அது ஈஸியாக இருக்கும். நிறைய இடத்துல ப்ராப்ளம் என்னென்னா இந்த சொத்து யாருக்கு பேரில் இருக்குது அப்படின்றத பேங்கால் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அதுதான் வில்லங்கம், டீட் காப்பி எல்லாம் வாங்க சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ் வந்து மானிட்டரி சப்போர்ட் வந்து விவசாயிகளுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்றது சொல்லப்படுது. அது லான்ச் பண்ணப்பட்டிருக்கு.
and then like awards வந்து கொடுக்குறாங்க. தீன் தயாள் உபாத்யாயா பஞ்சாயத் சஷ்டிகரன் புரஸ்கார். பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டிடியூஷன்ஸில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய வில்லேஜஸ் அங்கே இருக்கிற வில்லேஜ் லீடர்ஸுக்கெல்லாம் கொடுக்குறாங்க இந்த அவார்ட். தென் பஞ்சாயத்து ராஜ் உங்களுக்கு தெரியும் 40 அண்டர் ஆர்டிகிள் 40ல் வி ஹேவிங் சென்ட்ரல் கவர்மெண்ட் கேவ் ரைட்ஸ். லைக் அந்த முதல்ல எல்லாம் எப்படி இருந்துச்சுன்னா லைக் என்ன சொல்கிறது, டெவலப்மெண்ட் ஏரியா அப்படின்ற கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் அப்படின்ற ப்ராஜெக்டில் தான் லோக்கல் பீப்புளுக்கான என்ன சொல்கிறது டெவலப்மெண்ட் ஸ்கீம்ஸ் எல்லாமே இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதுக்கு ஆர்டிகிள் 246 பயன்படுத்தினாங்க. ஸோ 3 லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய விஷயங்களையும் தே கேன் மேக்லாம். சரியா? ஸோ ஆர்டிகிள் மெயின்லி 246 உங்களுக்கு தெரியும். அப்புறம் 1992ல் வி இன்ட்ரடியூஸ் 73rd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலமாக பஞ்சாயத்து ராஜும் 74th மூலமாக முனிசிபாலிட்டியும் வந்துச்சு. ஸோ அதுவும் உங்களுக்கு தெரியும். வி ஹேவிங் ஆர்டிகிள் 243 ஏலேருந்து இசட் வரைக்கும் வி ஹேவிங் ஆர்டிகிள்ஸ். தென் ஈஸ்வராஜ் ஸ்கீம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாமே லைக் பாரத் நெட் மூலமாக வில்லேஜை கனெக்ட் பண்ணுறது, வைஃபை கனெக்ஷன். சமிதா ஸ்கீம் நான் உங்களுக்கு சொன்னேன், ட்ரோன்ஸ் மூலமாக வில்லேஜஸை வந்து சர்வே பண்ணி அந்த லேண்ட் பார்சல்ஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது. அதில் 2 பெனிஃபிட் இருக்குது. ஒன்று வந்து இண்டிவிஜுவல் பீப்புளுக்கு பெனிஃபிட் இருக்குது, இன்னொன்று வந்து கவர்மெண்ட்டுக்கு தெரியும் அவங்களோட லேண்ட் எவ்வளோ வேஸ்ட்டாக சும்மா இருக்குது அப்படின்றது. ஸோ இந்த சர்வே மூலமாக தெரியும் அப்படின்றது சொல்லப்படும். ஸோ மற்றதெல்லாம் நம்ம லைக் கான்ஸ்டியூஷனில் படித்தது. ஸோ பீப்புள் கேன் ரெஃபர் தி பாலிட்டி நோட்ஸ். தென் மாக்ஸி அப்படின்ற லைக் ட்ரோன் லைக் ஸ்ட்ரக்சர், இட்ஸ் நாட் ட்ரோன், ஒரு 4 லெக் உள்ள ஒரு ஆக்சிஜன் கிரியேட்டிங் மிஷின் தான் இது. அப்படின்னா ஒரு 10 கிராம் ஆக்சிஜனை வந்து இது தயாரிக்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. லைக் 1 ஹவரில் அந்த 10 கிராமாக ஒரு பர்சன் வந்து 10 மினிட்ஸ் தான் சுவாசிக்க முடியும். அது எங்கே உருவாக்கியிருக்கு அப்படின்றது இம்பார்ட்டன். இந்தியா லைக் லேண்டில் இல்லை, எர்த்தில் இல்லை, இட்ஸ் இன் மார்ஸ். தட்ஸ் வை இட் இஸ் அ சக்ஸஸ். கார்பன் டை ஆக்சைட்லேருந்து தயாரிச்சிருக்காங்க. ஸோ அது பண்ணியிருக்கனால இப்போ அவங்க பண்ண 2வது சக்ஸஸ். ஒன்று வந்து ஃப்ளைட்டில் ட்ரோன்ஸ் வந்து பறக்க விட்டது. 2வது இப்போது இது மாக்ஸி. ஸோ இது கொஸ்டின்ஸ் கேட்கலாம் உங்களுக்கு. எக்ஸசைஸ் வரும்னா உங்களுக்கு தெரியும், ஃப்ரெஞ்சுக்கும் இந்தியாவுக்குள்ள நேவல் எக்ஸசைஸ், அதில் ஹெலிகாப்டர்ஸ் எக்ஸெட்ரா எல்லாமே பங்கேற்கிறாங்க. ஸோ அதில் எக்ஸ்பிளைன் பண்ண ஒன்றும் இல்லை. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் டுடேஸ் கரண்ட் அஃபேர்ஸ். டுடேஸ் இல்லை, ஸோ day before yesterday and then yesterday's current affairs. Hope you people enjoyed. Thanks a lot for joining with us. Now the time for the MCQ. So daily current affairs MCQ 26/4/2021. First news, first question. Consider the following correct statement about recent report on gender bias and inclusion in advertising in India. Statement number 1, India has attained gender parity in primary enrollment and boosted female literacy from 54% to 66%. Statement number 2, in India, where under 5 mortality rates among girls is higher than boys. Options are A, 1 only, B, 2 only, C, both, D, neither. So question number 2, which of the following statements are correct about Food and Safety Standards Authority of India? Statement number 1, it works under Ministry of Health and Family Welfare. Statement number 2, its function includes laying down procedure and guidelines for laboratories in food business. Options are A, 1 only, B, 2 only, C, both, D, neither. Question number 3, in regard to Codex Alimentarius Commission, consider the following statements. Statement number 1, it is an intergovernmental body established jointly by UN Food and Agricultural Organization and Food Safety and Standard Authority. Statement number 2, Codex provisions concerns the microbiological norms, food additives, pesticide and veterinary drug residues, etc. Options are A, 1 only, B, 2 only, C, both, D, neither. Question number 4, in the context of Global Youth Mobilization Initiative, which of the following statements are correct? Statement number 1, the initiative is supported by world's 6th largest youth organization, World WHO, UNICEF. Statement number 2, it is a movement of young people taking action to improve their lives now and in post-COVID-19 world. Options are A, 1 only, B, 2 only, C, both, D, neither. So question number 5,
Which of the following statements are correct about Atal Innovation Mission Prime? Statement number 1, it is a flagship initiative by NITI Aayog. Statement number 2, its aim to promote science-based deep technology ideas to market through training and guidance over a period of 1 year. Options are A, 1 only, B, 2 only, C, both, D, neither. So that's all about today's current affairs and MCQ students. Hope you people enjoyed. Thanks a lot for joining with us.